அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். வெரி குட் ஈவினிங் டு ஆல். சில என்ன பண்ணுறீங்க, நல்லபடியாக படிச்சுட்ருக்கீங்களா? ஓகே, தீவிரமாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு. ஸோ நாளைக்கு உயிர்நாடி ஒன்றுக்கு உண்டான டெஸ்ட்டு நடக்கும், சரிங்களா? ஸோ நல்லா கோத்ரூ பண்ணிங்க. நாளைக்கு முழுக்க முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்காகவே யூட்டிலைஸ் பண்ணிங்க, சரிங்களா? நாளைக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் நம்ம எப்போ அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா 11 to 12 ஓகேங்களா? மேக்ஸிமம் 12 மணிக்குள்ளே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆகிடும், ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம இந்த எத்திக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, தமிழர் கலைகள், அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கேள்விகளுக்கு மேலே ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நம்ம அந்த தமிழர் கலைகள் லைவ் டெஸ்ட்டாக கொடுக்க முடியல, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கொடுத்துட்டா கூட நீங்கள் அதை டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்துப்பீங்க. அப்படிங்கிறனால அதுவும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதை எல்லாமே கொடுத்துட்டு அப்புறம் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி நடந்தது இது எல்லாத்தையும் நாளைக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்டு 12 மணிக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால, சரிங்களா? ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு காலையில் எந்திரிச்சதுமே அந்த ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக 12 மணிக்கு உங்களுக்கு, அதாவது ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துடும். நீங்கள் அது டெஸ்ட் பார்த்தோன்னா அன்றைக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் எழுதி முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ முக்கியமாக ஒரு தகவல் என்னென்னா, பெண்டிங் இருக்குது சார், நான் இப்போ தான் டே 4 வரேன், டே 5 வரேன், டே 6 வரேன். ஸோ இந்த பெண்டிங் வச்சுட்டு பின்னாடி பின்தொடர்ந்து படிச்சுட்ருக்கீங்கள, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்னது, நீங்கள் எல்லோரும் ஒரு பயத்தில் இருப்பீங்க, ஓகேங்களா? ஏன்னா எல்லோரும் முடிச்சிருப்பாங்களே, நாம் தான் என்ன முடிக்காமல் இருக்கமே, இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்கே, முடிச்சிட முடியுமா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டெஸ்ட்டுக்கு நீங்கள் படிக்கும்போது மைண்டில் நல்லா எடுத்து வச்சிங்க. ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கும்போது எப்போவுமே அந்த இப்போ இன்றைக்கி எக்ஸாம் டேட்டா, ஸோ இன்றைக்குள்ளே முடிக்கணுங்கிறது டார்கெட் வைக்கிறது தான். அது யாராலுமே பார்த்தோன்னா டார்கெட் வச்சு தான் படிப்பாங்க. பட் சூழ்நிலைகள், உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏன்னா பிள்ளைங்களுக்கு வேறு பார்த்தோன்னா இப்போ ஸ்கூல் லீவ் வேறு விட்டுருக்காங்க, கமிட்மெண்ட்டு, சடன் கமிட்மெண்ட்டு. ஸோ நாம் ஒன்று எதிர்பார்த்து நம்ம படிப்பை கொண்டு போயிட்டுருப்போம், திடீர்னு 2 நாள் 3 நாள் பிரேக் விடும், குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஸோ அந்த டைமில் நம்ம புக் எடுத்து வச்சுலாம் படிக்க முடியாது. இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க தான் செய்யும், ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 50 நாள் பிளான் நீங்கள் நல்லா கேட்டுக்குங்க. எல்லாராலையும், அதாவது எல்லாராலையும் மீன்ஸ் என்ன, மேக்ஸிமம் பெரும்பாலும் 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோன்னா கரெக்டாக அந்தந்த நாள் அந்தந்த டே முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் பின்தொடர்ந்து வர்றதுங்கிறது எல்லாராலையும் முடியும், கரெக்டுங்களா? எல்லாராலையும் முடியும்ல. இப்போ நீங்கள் டே 5 படிக்கிறீங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், டே 5 முடிச்சுட்டு டே 6 முடிங்க, டே 6 முடிச்சுட்டு டே 8 படிங்க. அதாவது அடுத்தடுத்து நீங்கள் படித்து முடிங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எழுதுங்க. இப்போ நான் மாடல் டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு கொடுத்ததுமே ஒன்று எல்லாருக்கும் ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். அந்த பயத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டையும் விட்டுருவீங்க, புரியுதுங்களா? அப்படி பண்ணாதீங்க. நாளைக்கு டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறேன்னா அது குரூப்பில் தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. நீங்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? இப்போ டே 8 முடிச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அடுத்த உயிர்நாடி 2 போகும்போது ரொம்ப ஈஸி. உயிர்நாடி 2 உயிர்நாடி 1 விட ரொம்ப ஈஸி. அப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு சில இது நீங்கள் ரீகால் பண்ணுறது அப்போ கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். நான் தான் சொல்கிறேன்ல, உங்களால் பார்த்தோன்னா தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும்போது நீங்கள் நினைக்கிற அந்த ஐஎன்எம் யூனிட் இருக்குது பார்த்தீங்களா, நாளைக்கு நான் கொடுப்பேன் பாருங்கள், அது 10 நாளுங்கிறது நீங்கள் முன்னாடியே முடிப்பீங்க, புரியுதுங்களா? இப்போ 10 நாள், இப்போ இன்கேஸ் இப்போ நாளைக்குள்ளே உங்களுக்கு முடிக்க முடியல, ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உயிர்நாடி 1க்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க, ஓகே. மீதி அங்கே எத்தனை நாள் இருக்குது, 8 நாள் 9 நாள் இருக்கும். ஏன்னா மொத்தம் 11 நாள், ஒவ்வொரு உயிர்நாடிக்கும் 11 நாள் கொடுக்குறோம். மீதி 9 நாள் தான் இருக்கும். 9 நாளில் முடிச்சிட முடியுமானா தாராளமாக முடிக்கலாம். பாலிட்டியில் இவ்வளோ லெசன்ஸ், இவ்வளோ கான்செப்ட் வைஸ் இருக்கிறதே நீங்கள் ஈஸியாக முடிக்கிறீங்கன்னா, ஐஎன்எம்மில் டோட்டல் லெசனே 25 லெசன் தான், புரியுதுங்களா? அதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எவ்வளோ, உங்களுக்கு 50 லெசன் கிட்டே இருக்குது. இதில் 25 பாதிக்கு பாதி லெசன் தான். அது ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். எல்லாம் தியரிட்டிக்கல் பார்த்தா கதையாக இருக்கும், ஈஸியாக அழகாக முடிக்கலாம். அதனால் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை. நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு இடத்துல உங்களுக்கு தடங்களாக இருக்குன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு பார்த்தோன்னா டைம் ஃபெசிலிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அப்படியே சோர்ந்துடக்கூடாது. இது அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. டெஸ்ட் 2 நாள் கழிச்சு கூட எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்ல டே 6 வரீங்க, டே 7 வரீங்களா, ஓகே, 2 நாள் கழிச்சு கூட எழுதுங்க. எல்லா பாடங்களும் ஓரளவு என்னென்ன படிக்க முடியும் திருப்திக்கு எழுதுங்கன்னு நான் சொல்கிறேன். உங்கள் திருப்தியாக சாட்டிஸ்ஃபையாக படிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுதுங்க. அடுத்த உயிர்நாடியில் நீங்கள் 11 நாளுங்கிறது நீங்கள் 9 நாளில் 8 நாளே முடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். ஏன்னா அவ்வளோதான் சிலபஸ் இருக்குது, சொல்கிறது புரியுதுங்களா? அடுத்து இந்த எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபியில் வரும்போது பாடங்கள் ரொம்ப கம்மி. இப்போ ஜாகிரஃபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக இருக்கிறதே 10 பாடம் தான், அதிகபட்சம் 10 பாடம் தான்.
ஓகேங்களா? 10 பாடம் கிடையாது, ஒரு 7 பாடம், ஒரு 12, 15, 13 பாடம் கிட்ட வரும்னு வச்சுங்களேன். அந்த 13 பாடம் படிக்க மாட்டோமா? ஒரு நாளைக்கு 1 1/2 பாடம், ஒரு பாடம் ஒரு 1 1/2 பாடம் படித்தாலே அழகாக முடிச்சிடலாம். 11 நாள் இருக்குது, 11 நாளில் 13, 14 படம் தான். அப்போ அங்கே பாருங்கள், ஈஸியான டைம் வந்து நீங்கள் 11 நாளுங்கிறது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 8 நாள்லேயே முடிக்கலாம். அப்போ இப்போ இங்கே விடுற டைம் அங்கே நீங்கள் சேவ் பண்ணலாம். நான் தான் சொல்கிறேன்ல, 50 நாள் முடிக்கும் போது எல்லாருமே 50 நாள் நல்லாவே முடிச்சிருப்பீங்க. அதான் நான் சொல்ல வரேன். இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஏன்னா பாலிட்டி அப்படிங்கிறதுனால இந்த எக்கனாமிக்ஸு, ஜாகிரஃபிலாம் வரும்போது நீங்கள் இங்கே விட்ட இடத்த அங்கே பிடிச்சிக்கலாம். எல்லோரும் 50 நாள் முடிக்கும் போது பக்காவாக நீங்களும் 50 நாள் முடிச்சிருப்பீங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? நீங்கள் அதனால் இப்போ 2 நாள் 3 நாள் வேஸ்ட் ஆகிடுமே அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் சொல்கிற இந்த ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்லாம் வரும்போது இப்போ அடுத்தது வரக்கூடிய ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி கொஞ்சம் டைம் எடுக்கும் கண்டிப்பாக. இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்த முகலாயர்கள், பாமணி அரசுகள்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் ஐஎன்எம் ஓகே, இப்போ அடுத்து வரக்கூடிய உயிர்நாடி 2வும் அதுக்கப்புறம் உயிர்நாடி 3 கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். ஆனால் உயிர்நாடி 4, 5 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 12 நாள் உங்களுக்கு வந்து ஜூலை மாதம் இருக்குது டைமு. புரியுதுங்களா? ஜூனில் ஒரு 2 நாளும், அங்கே ஜூலையில் ஒரு 10 நாள் இருக்குது. நீங்கள் தான் சொல்கிறல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாட்டிஸ்ஃபையாக உங்களுக்கு கிடைக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த பெண்டிங் இருக்குது சார், பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, தயவு செஞ்சு கடைசியில் எப்பயுமே நீங்கள் பண்ணுற அந்த தப்பை இப்போவும் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது தயவு செஞ்சு கேளுங்க, பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. எல்லாமே டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எல்லாமே குரூப்பில், டெலகிராமில் அங்கேயே தான் இருக்கும், எங்கேயும் போயிடாது. சாட்டிஸ்ஃபையாக ஒன்று ஒன்றா முடிச்சு எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர்லேருந்து பிடிஎஃப், லைவ் டெஸ்ட் பிடிஎஃப்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்கோம். யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா படிங்க சார். ஒரு சில பாடங்கள் படிக்க முடியலையா, ஓகே, அட்லீஸ்ட் லைவ் டெஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சராச்சும் படிங்க. அது இல்லாமல் ஒரு பிளேலிஸ்ட் லிங்க்கு கொடுத்துருப்பேன், அதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் விவி பிளேலிஸ்ட்டோட சாரோட லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த பாடத்துக்கு அதில் இருக்கிறது கோத்ரூ பண்ணிவிட்டு லைவ் டெஸ்ட்டோட கொஸ்டின் கோத்ரூ பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதுங்க. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஓகே தானே? ஓகே. அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு தமிழர் கலைகள் அதோடைய டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் காலைல அனுப்பி போகிறேன். அதையும் ஒரு டெஸ்ட் ஒரு வாரத்தில் பார்த்துங்க. மதியம் 12 மணிக்கு தான் டெஸ்ட்டு. 12 மணிக்கு தான் எல்லோரும் 12 மணிக்கே உட்காந்து எழுதுன்னு கிடையாது. 12 மணிக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் அன்னைக்குள்ளே எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிங்க. அடுத்து உயிர்நாடி 2க்கு நாளைக்கே நான் கொடுத்துருவேன். உயிர்நாடி 2 வந்து பார்த்தோன்னா ரொம்ப 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 ஈஸி. மொத்தமே 25 லெசன் தான், 24 to 25 லெசன் தான். சூப்பராக அழகாக ரொம்ப ஈஸியாக பிரிக்கிற மாதிரி வச்சுட்டேன். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பெரிய லெசன், ஒரு குட்டி லெசன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எல்லா நாளுமே அதான், 2 பெரிய லெசனு, ஒரு குட்டி லெசன். ப்ளஸ் தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ் வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ ஈஸி. வந்து பார்த்தோன்னா உயிர்நாடி 1 விட உயிர்நாடி 2 வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, பொருள் தருக தான். பொருள் தருக படித்தா முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? யூனிட் 2 வந்து பார்த்தா பேராகிராஃப் மாதிரி பெருசாக இருக்கும். ஆனால் ரொம்ப 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 ஈஸி. அழகாக முடிச்சிடலாம். தமிழை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டைமே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 2 நாளில் தமிழை முடிச்சுட்டு மீதி 10 நாள் நீங்கள் 9 நாள் நீங்கள் வந்து ஜிகேவே படிக்கலாம். ஜிகேவும் ரொம்ப ஈஸி. அடுத்த உயிர்நாடி ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், உயிர்நாடி 1 உயிர்நாடி 2 ஈஸியாக இருக்கும். நீங்கள் 11 நாளாக தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா 7 நாள்லேயே முடிச்சிடுவீங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாகவே முடிச்சிடுவீங்க. ஈவன் பெண்டிங் வச்சுட்டு வரவங்க கூட முடிச்சிடுவீங்க. அதனால் தைரியமாக பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. ஐயனை முடிக்கும்போது எல்லோரும் ஒன்றா முடிச்சிடுவீங்க. பாருங்கள், பெண்டிங் வச்சுட்டு வரவங்க, இல்லை என் கூடவே ட்ராவல் பண்ணி படிக்கிறவங்க எல்லாருமே ஒன்றாவே முடிச்சிடுவீங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல நல்லா கேளுங்க. நம்ம எப்போவுமே ஒரு பயணத்தில் போகும்போது முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஆனால் ரீச் ஆகக்கூடிய இடம் கன்ஃபார்மாக பக்காவாக எல்லாருமே ரீச் ஆகிடுவீங்க. அதுக்கு நம்ம பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உட்காண்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. உட்காண்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட இஷ்டம். சார் நான் கடைசி வரையும் பயணிப்பேன், கடைசி வரையும் பின்னாடி வருவேன், உங்கள் இடத்த நான் ரீச் பண்ணுவேன் சார் அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த பயம், பதட்டம் கடைசி நேரத்தில் வச்சுக்காதீங்க. எல்லாருமே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? மற்றவங்க படிக்கிறது பார்த்தோ, இல்லை மற்றவங்க எல்லாருமே அந்த டே முடிக்கிறாங்களே நம்ம முடிக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தருக்கும் ஒரு ப்ளஸ் இங்கே இருக்கும், இப்போ ஒரு சிலருக்கு வந்து இந்த யூனிடி கொஞ்சம் பொறுமையாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அந்த பாலிட்டி கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிக்கிறதுனால கொஞ்சம் மெதுவாக போகலாம். அடுத்தடுத்த உயிர்நாடி வரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துடும். ஜாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம்லாம் ரொம்ப ஈஸி. பாருங்கள், மொத்தம் 5 உயிர்நாடியில் 2 உயிர்நாடி தான் கஷ்டமாக இருக்கும். 3 உயிர்நாடி உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கும். நீங்கள் ஒரே பண்ணாதீங்க, தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. கிளியராக புரிஞ்சுங்களா? அதே மாதிரி மேக்ஸ் வீடியோவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது பண்ணிட்டேன், உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேங்களா? மார்னிங் அப்லோட் ஆகிடும், இல்லை நைட்டே அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? 5வது இது முடிஞ்சு போச்சு. நாளைக்கு 12 மணியோட நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் டெஸ்ட்டு நாளைக்கு நைட்டு வரைக்குமே டெஸ்ட் எழுதுங்க. அடுத்த நாளும் டெஸ்ட் எழுதுங்க. மார்க் என்ட்ரி லிங்க் நான் கொடுத்துருவேன், நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். நாளைக்கு டெஸ்ட் எழுதுறவங்க எல்லாருமே மார்க் என்ட்ரி பண்ணுங்கள். நாளை மறுநாள் எழுதுறவங்களும் மார்க் என்ட்ரி பண்ணுங்கள்.
2 நாள் கழிச்சு 2 நாள் வரைக்கும் டைம் தரேன். 2 நாள் வரைக்கும் எழுதுறவங்க மார்க் என்ட்ரி பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ரிப்போர்ட் கொடுத்துக்கலாம். கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ தொடர்ந்து படிங்க. பயம் நிறைய பேத்துக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. உங்கள் கண்ணில் எனக்கு பயம் தெரியுது. உங்கள் கண்ணில் உங்களுக்கு பயம் தெரியுது. அடுத்தடுத்த வீடியோ வரும்போது அந்த பயத்தோடு படிப்பீங்கன்னு எனக்கு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பயந்துக்காதீங்க, நாங்கள் இருக்கோம், நம்ம டீம் இருக்குது. எல்லாம் பக்காவாக உங்களை ஒரு இடத்துல விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து திரும்ப கூட்டிகிட்டு வரதான் எங்கள் வேலை. ஓகேங்களா? அது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு பின்தொடர்ந்து வரணும், வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் கைப்பிடிச்சு கூப்பிட்டு போய் எக்ஸாமில் உட்கார வரைக்கும் எங்கள் பொறுப்பு தான். அதுக்கு நீங்கள் பின்தொடர்ந்து வரணும், அதை மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? விட்டது எல்லாத்தையும் பின்னாடி வரக்கூடிய உயிர்நாடியில் ஈஸியாக முடிக்கலாம். நான் சொல்கிறேன், என்னை நம்பி படிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, கிருஷ்ணன். தேங்க்யூ.